ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு 3 லட்சம் வரை வட்டியில்லா பயிர்க்கடன் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக ஆடு வளர்ப்பு, கறவை மாடு, கரிமூட்டு தொழில், மகளிர் சுயஉதவிக்குழு பயிர்க்கடன் போன்ற பல்வேறு கடன்கள் வட்டி இல்லாமல் வருடத்திற்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் குறிப்பிட்ட காலத்தவணைக்குள் கடனை திருப்பி செலுத்தினால் மாநில அரசே அந்த அசலுக்குரிய வட்டியை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு வழங்குகிறது. அதிலும் புரட்டாசி ராவி பருவத்திற்கு சுமார் 1.6 லட்சம் வரை ஜாமீன், அடமானம் எதுவுமே இல்லாமல் பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் புதிய கோரிக்கை ஒன்று தமிழக அரசுக்கு விவசாயிகள் விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் 4473 கொடக்கு வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்படுகின்றன. இந்த சங்கங்களில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், நகைக்கடன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் கடன் வழங்கப்படுகிறது. எனினும் குறிப்பிட்ட காலத்தில் விண்ணப்பித்தும் கடன் கிடைப்பதில்லை என்ற புகார்கள் கிளம்பின. இதன் காரணமாகத்தான் பயிர்க்கடனுக்கு விண்ணப்பித்த அன்றே விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் கடன் தொகையை செலுத்தும் திட்டத்தை செயல்படுத்த கூட்டுறவுத்துறை முடிவு செய்தது. அதன்படியே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 131 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற விரும்புவோர் அரசு சேவை மையத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விவசாயிகள் கம்ப்யூட்டர்களை இயக்க தெரியாது என்பதால் பயிர்க்கடனை ஆன்லைனில் விண்ணப்பிக்க பிறரது உதவியைத்தான் நாட வேண்டியிருக்கிறது. அப்போதும் விண்ணப்பம் சரியாக பூர்த்தி செய்யப்படாதால் கடன் கிடைக்காமல் போய்விடுகிறது. இது போன்ற சிக்கல்களை தவிர்க்கவே சேவை மையத்தில் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆதார் கட்டாயமாகும். சேவை மைய ஊழியர்கள் சங்கங்களின் பயிர்க்கடனுக்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் போது சங்க அதிகாரிகள் TN கிரைன்ஸ், தமிழீழம் உள்ளிட்ட வெப்சைட்களிலிருந்து விவசாயிகளின் ஆவணங்களை பரிசீலித்து அன்றே வங்கிக் கணக்கில் கடன் வழங்க நடவடிக்கை எடுப்பார்கள். இதற்கு பிறப்பு, இறப்பு, வருமான சான்று உள்ளிட்ட பல்வேறு சான்றுகள் அரசு சேவை மையங்களில் வழங்கப்பட வேண்டும். அடமானமின்றி வழங்கப்பட்ட ரூ.1,60,000 3 லட்சம் என உயர்த்தி அறிவித்த அரசு நடப்பாண்டிலேயே செயல்படுத்த வேண்டும் என்றும் அரசு தெரிவித்தும் கூட நடப்பாண்டிலும் அதற்கான உத்தரவு இதுவரை வரவில்லையாம். எனவே கடன் தொகையை 1,60,000 3 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும். அத்துடன் பயிர்க்கடன் வழங்குவதில் வழக்கமான நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.